மேம் நாடகம் பார்த்தீங்களா, உங்களுக்கு பிடிச்சிருச்சு? இன்னைக்கு இங்க ஈரோடு நாடக கொட்டகை சார்பாக கொங்கு கலையரங்கத்துல திரைக்கலைஞர் ரோகிணி அவர்கள் முதன்மை கதாபாத்திரம் எடுத்திருக்கக்கூடிய வனப்பேச்சு என்கிற பேரண்டச்சி நாடகத்தை குடும்பமா பார்க்க வந்தோம். உண்மையில இது ஒரு நல்ல ஒரு சோசியல் அவேர்னஸ் அப்படின்னு தான் சொல்லணும். வனப்பேச்சு என்கிற பேரண்டச்சி இந்த பேரே ரொம்ப புதுசா இருந்தது. நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸை கிரியேட் பண்ணுச்சு. ஸோ நான் வந்த போது என்னோட 10 வயசு பையனோட தான் வந்தேன். வரும்போது என்னை விட என் பையனுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருந்தது. இது எந்த மாதிரி இருக்கும், என்ன பேசுவாங்க, இந்த டாபிக் இப்படின்னா என்ன அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருந்தது. இந்த பிளே முடியும் போது ஒரு 11 வயசு குழந்தைக்கு இது என்னன்னா புரிஞ்சிருக்கு, அவங்க என்ன பேச வந்தாங்கங்கிறது புரிஞ்சிருக்கு. தி என்டையர் கான்செப்ட் அபவுட் டிஃபாரஸ்டேஷன், எவ்வளோ வனம் முக்கியம் அப்படிங்கிறது எல்லாமே புரிஞ்சிருக்கு. அப்படிங்கறதான் நான் இதோட வெற்றியா பாக்குறேன். நாடகம் ரொம்ப நல்லா இருந்தது. நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். அது ரோஹிணி மேமோட ஆக்டிங்கே ரொம்ப நல்லா இருக்கும். அது லைவ் நாடகமா பார்த்தா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைச்சிட்டு வந்தேன். ரொம்ப அமேசிங்கா இருந்தது. வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ. நல்லா இருந்துச்சு ப்ரோ. பழைய கதையை ரொம்ப சுத்தி வளைச்சு சொல்லாம ஈஸியா சொன்னாங்க ப்ரோ. அருமையான நாடகம். அப்போ ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கூடிய நிறைய செய்திகள். அதுல சின்ன ஸ்கூல் படிக்கிற பசங்களை பத்தி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அது எப்படி இருக்கணும், என்ன மாதிரிலாம் இருக்கணும், டிசிப்ளின் அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சுன்னா அது மட்டும் இல்லாம கடைசியில் இதெல்லாம் கனவா போயிடுச்சு. அதான் ட்விஸ்டா இருந்துச்சு. காட்டுல போயிட்டு அவங்க விலங்குகள்லாம் வேட்டையாடக்கூடாதுன்னு சொல்லும் போது அவங்க அதை கேட்காம அவங்க கூட அவங்க ஊர் விட்டு கிளம்புறோம்னு சொல்லிட்டு போகும்போது சாபத்தை விட்டு போயிடுவாங்க. அந்த சீன் நாடகம் பார்க்க நல்லா இருந்துச்சு. சூப்பரா பிடிச்சிருந்துச்சு. நான் இந்த தலைப்பு, இந்த போஸ்டர் பார்த்ததுல இருந்து இந்த நாளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப உணர்வுபூர்வமாக, ரொம்ப ஒவ்வொருத்தரும் அந்த கதாபாத்திரமாவே மாறி அந்த ஆக்ரோஷம் காமிக்கிற இடத்துல ஆக்ரோஷம், ஆதங்கம் காமிக்கிற இடத்துல ஆதங்கம், அன்பு, காடு மேல இருக்கக்கூடிய ஒரு காதல் எல்லாத்தையும் ரொம்ப அழகா உணர்ச்சி பூர்வமா வெளிப்படுத்தி இருந்தாங்க. இளைய சமுதாயத்துக்கு இதை பத்தின விழிப்புணர்வு நிறைய கொடுக்கறது மூலியமா நம்ம இயற்கையை காப்பாற்ற முடியும்னு நம்புறேன். நான் ரொம்ப ரசிச்சு பார்த்த மேடை நாடகங்கள்ல ஒண்ணு. நல்லா இருந்தது. எல்லாருமே பார்க்கலாம். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. கதை எல்லாமே ரொம்ப இப்ப இருக்கிற குழந்தைங்களுக்கு நல்லாவே எடுத்து காட்ட வேண்டிய ஒரு இதுவா இருந்துச்சு. ரோஹிணி மேம் ஆக்டிங் அவங்களாம் நல்லா இருந்துச்சு. அது எப்படி ஒரு குழந்தைங்களா சொல்லி கொடுக்கணுன்ற மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. இல்ல ப்ரோ, இதான் ஃபர்ஸ்ட் டைம். நல்லா இருக்கு. விஸ்வாமித்திரர், அதே அகத்திய முனிவர் என்பவர்கள் எல்லாம் இந்த வனத்தை எப்படியெல்லாம் ஆக்கிரமிப்பு செய்வதற்காக அந்த காலத்திலேயே இப்படி எல்லாம் அடி போட்டிருக்காங்க அப்படிங்கிறது எங்களுக்கு இப்ப முழுமையா புரிஞ்சிருக்குது. மனமாற இந்த நாடகத்தை மட்டுமல்ல, இந்த நாடகத்தை பார்க்க வந்த அனைவருக்கும் ஒரு நல்ல விஷயத்தை புரிந்து கொண்டு நாங்கள் எல்லாம் நாடகத்தை பார்த்த திருப்தியோடு நான் எனது வீட்டுக்கு செல்கிறேன். நல்லா இருந்துச்சு. ஆக்டர் வந்திருந்தாங்கல்ல, அவங்க நடிச்சிருந்தது பிடிச்சிருச்சு. இன்றைக்கு என்ன பேசப்பட வேண்டுமோ அந்த சமுதாயம், அது குறித்து இந்த நாடகம் பேசியிருக்கு. குறிப்பா வனம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற சுற்றுச்சூழல் குறித்து அவங்க பேசியிருக்காங்க. சிறப்பு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி ரொம்ப நெகிழ்வாகவும் இருந்துச்சு. நமக்கு இப்போதைக்கு ப்ரெசன்ட் சுச்சுவேஷனை பற்றி சொல்லியிருக்கோன்னா ரொம்ப தேவைப்படுது எல்லாருக்கும். அந்த காட்டை அழிக்க கூடாதுன்னு சொல்ற மெசேஜ் எல்லாமே ரொம்ப நல்லா ஈஸியா குழந்தைங்களுக்குலாம் நல்லா புரியும். நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. வனத்தை நம்ம எப்படி பாதுகாக்கணும், வன விலங்குகளுக்கு நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும், இயற்கைக்கு நம்ம எவ்வளோ துரோகம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம என்னெல்லாம் அதை மாத்திக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா இன்னைக்கு ட்ரெண்டுக்கு என்ன தேவையோ அதன்படி அவங்க கொடுத்துருக்காங்க. உண்மையில பிரளயன் அவர்கள் அவருடைய எழுத்து இத்தனை அறிவா சக்தியா எல்லாரும் மக்கள் மனசுலயும் போகிறபடி இந்த நாடகம் இருக்கு. சிறப்பான இந்த முயற்சிக்கு ஈரோடு நாடக கொட்டகை நண்பர்களுக்கும் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்திற்கும் பிரளயன் அவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள்.